ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். பருப்பு, அரிசி, பீட்ரூட்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்து அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதிலிருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசி பருப்பு மட்டும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து துருவி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன வெங்காயம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். இந்த பூண்டு, சீரகம்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தன்மை கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு மிளகாத்தூள் அந்த மாதிரி எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான். அதுக்கடுத்து தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை உப்பு மட்டும் இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 1 பங்கு சாதம் வச்சோம் அப்படின்னா ஒரு 3 பங்காவது தண்ணி ஊற்றணும், அப்படின்னா தான் நல்ல குழைவாக நமக்கு வெந்து கிடைக்கும். நான் வந்து ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் அளந்தீங்க அப்படின்னா அரை டம்ளர் அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அது போல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ நான் விசில்லாம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். விசில் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. சாதம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா நம்ம கரண்டியில் கிளறும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு குழஞ்சி கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்ககிட்ட மேஷர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பீட்ரூட், பருப்பு, அரிசிலாம் போட்ட சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட பால், நெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இது 9 மாதம் 8 மாதத்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you friends. Thanks for watching.